வணக்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம சென்டர் மேப்லேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜனவரி 22க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூஸ் வடிவத்தில் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதோட டெஃபினேஷன்ஸும் அதிகமாக இருக்கும், ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அதோட காயின்ஸு, அதாவது கரன்சி, அதோட கேபிட்டல், அதில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா, யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கா, அதுவும் வந்துடும். மேப்பும் கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் ஒரு நியூஸை பற்றி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரேலை பற்றி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்கும். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்ஏ இந்தியாவுக்கு உண்டான டேரிஃப் பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வடிவத்தில் கொடுப்போம். ஸோ தமிழில் தான் இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிஎஃப்னு கொடுங்க. அது பட்டு பட்சத்தில் இல்லாமல் மந்த்லி மேகசின் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மந்த்லி மேகசின் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இது சாஃப்ட் காப்பியில் தான் கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் அந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். ஓகே, வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒரு 18 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ மந்த்லி மேகசின் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் இருக்கும், அதோட டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதோட சேர்த்து ஒரே பேஜில் எம்சிக்யூஸ் வித் டெஃபினேஷன், எம்சிக்யூ வித் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மினிமமாக 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு எத்தனை இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஓகே, கிட்டத்தட்ட மினிமமாக 400 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு. சரி, வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஜனவரி 22க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டாக், நாய்களுக்கான, ஓகே, நாய்களுக்கான சாங்சுவரி அப்படின்னு வேணா சொல்லலாம். நாய் சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாய் சரணாலயம் இல்ல டாக் சாங்சுவரின்னு சொல்லலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூதியானா எங்க லொக்கேட்டடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் லூதியானால நாய்க்காக, ஓகேவா, நாய்க்காக, டாகுக்காக வைல்ட் லைஃப் சாங்சுவரி கொண்டு வராங்க. தெரு நாய்களை மனிதாபிமானத்துடன் நிர்வகிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக பஞ்சாபின் முதல் நாய் சரணாலயம் எந்த நகரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூதியானாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா லூதியானா. ஸோ இது பஞ்சாபின் முதல் நாய் சரணாலயம் லூதியானாவில் அமைக்கப்பட்டிருக்கு. அது இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா தெருநாய்களோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. வாகனங்களை போகிறப்ப குறுக்க வந்துடுது, நடந்து போகிறவங்களை கடிக்குது. அவங்க நோயை பரப்புறதுக்கு ஈஸியான இதாக ஆயிடுறாங்க. ஸோ அவங்க மேலே நோய் இது பண்ணிட்டா அவங்க இப்போ இந்த படத்துல கூட பார்த்துருப்பீங்க, ஏதாவது 7ஆம் அறிவுன்னு நினைக்கிறேன். 7ஆம் அறிவில் இந்த சைனாலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு நோயை பரப்பணும் பயோவார் மூலயமா. நாய்க்கு அதை பண்ணிட்டு நாய் எங்கெங்கெல்லாம் வாயை வைக்குதோ, அதேமாதிரி யாரெல்லாம் கடிக்குதோ, யாரெல்லாம் புரண்டுதோ அவங்களுக்குலாம் அந்த நோய் வந்துடும், அது சுவாசிக்கிறதன் மூலியமாக. ஓகேவா? ஸோ இதுதான். ஏன்னா வீட்டு நாய்கள்லாம் வீட்டு நாய்களை போய் அவங்க மோந்தாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ லிக் பண்ணாலோ அந்த நோய் பரவிடும். இதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் மூலயமா ஏகப்பட்ட நோய்கள் வருது. ஸோ தெருநாய்களை அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அதை கொல்ல வேற சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த இது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் மூலயமா அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரிங்கிற மாதிரி டாக் சாங்சுவரி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க லூதியானால. விலங்கு நலன் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கின் படியே. ஸோ இந்த மாதிரியான எதிர்காலத்தில் பஞ்சாபின் பிற மாவட்டங்களிலும் மீண்டும் உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இது கொஸ்டின்ஸ்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா? ஸோ தினமணி நியூஸ் பேப்பர் டெய்லி வரும். ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் வரணுமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எதனால அப்படின்னா தினமணி என்ன எடுக்கிறோமோ அது அப்படியே ஹிந்து பேப்பர்ல பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா கட்டுரை, அந்த எடிட்டோரியல் பேஜ்னு சொல்லுவாங்க, இதில் கட்டுரை. இது ரெண்டுத்துக்கும் தான் நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஹிந்து பேப்பரில் இருக்கிற எடிட்டோரியலை மட்டும் டெய்லி எடுத்துடுறேன். ஸோ எப்படி வேணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுப்போம். இல்லை அப்படின்னா தினமணி நியூஸ் எடுத்துட்டு நம்ம ஹிந்துல இருக்கிற கட்டுரையை மட்டும், அதாவது எடிட்டோரியலை மட்டும் நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம் டெய்லியும். ஓகே, ஸோ வாங்க இதை பார்த்துருவோம். ஜனவரி 2000 எல்என்ஜி ஒப்பந்தம், அதாவது நம்ம நாட்டுக்கு கத்தார் நாட்டிலேருந்து தான் அதிகமாக எல்என்ஜி இம்போர்ட் பண்றோம். இது 2வது நன்றி. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட் ஆஃப் எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் தான் இது எல்என்ஜி நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதிகமாக இந்தியா இம்போர்ட் பண்ணுறது கத்தார் நாட்டிலேருந்து, இரண்டாவது யுஏஇ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பில்லியன் அளவுக்கு நம்மளோட ட்ரேடு வர்த்தகம், அதாவது 2032லேருந்து நம்ம அதிகப்படுத்தணும். இப்போதைக்கு அதோட கம்மியாக இருக்கும். 2000 பில்லியன்னா 18.7 லட்சம் கோடி ரூபாய். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்த விருந்தாளிகளுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தோம் அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ குஜராத்தில் இருக்கிற ஊஞ்சல், அதுக்கப்புறம் காஷ்மீரில் இருக்கிற பஷ்மினா ஷால், அந்த பஷ்மினா ஷாலை மடித்து வைக்கிறதுக்கு தெலுங்கானாவில் இருக்கிற வெள்ளி பேழை, ஓகே, பாக்ஸ் அதில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்க்க நமக்கு எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே தெரியாது. இந்த வருஷம் நம்ம போஸ்டிங் அடிச்சே ஆகணுங்கிறப்ப அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லப்படுது. ஓகே, ஸோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஷேக் முகமது பின் சையத் அல் நக்யானின். ஸோ இதுதான் அவரோட பேர். யுஏஇயோட யார் வந்து நமக்கு விஜயம் பண்ணாங்க? ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான். இந்திய ஆண்டு யூஎன் லாங் டேர்ம் எல்என்ஜி, அதாவது எல்பிஜி இல்லை எல்என்ஜி நேச்சுரல் கேஸு. நம்மளை குழப்பறதுக்கு என்ன போடுவாங்க? எல்பிஜியா எல்என்ஜியான்னு கேட்பாங்க. எல்என்ஜி அதிகமாக நம்ம யார்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதையும் கேட்பாங்க. கத்தார் நாட்டிலேருந்து யுஏஇன்னு போடக்கூடாது. ஓகே, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 0.5 மில்லியன் மெட்ரிக் டன் எல்என்ஜியை வழங்குகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கத்தாருக்கு பிறகு இந்தியாவுக்கு 2வது பெரிய எல்என்ஜி சப்ளையராக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மாறி இருக்கு. ஓகே, ஸோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எங்க இருக்கு? மேப்பு பார்த்துக்குங்க. ஏன்னா மேப்பும் பார்ப்போம். நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ மேப்பு வந்துடும், யார் யார் இருக்காங்களோ அவங்க பேர் வந்துடும். ஓகே, பெர்ஷியன் கல்ஃபு இங்கே பார்த்தீங்களா, அரேபியன் சி, இங்கே தான் இந்தியா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்படியே வந்து இப்படியே வந்தோம்னா இங்கே தான் ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, ஜோர்டானு, இஸ்ரேலு, இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. ஓகேவா? ஈராக்குக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இங்க இருக்கா, அதுதான் அங்கே தான் துபாய் இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கத்தார், ஸோ இங்கேருந்து தான் நம்ம அதிகமான ஃபர்ஸ்ட் எல்என்ஜி நம்ம பெறுகிறோம். ஓமான் இருக்கா, இது அப்படியே கல்ஃப் கண்ட்ரி, கல்ஃபு. சவுதி அரேபியா பாருங்க, மெக்கா மதீனா இங்கே தான் இருக்கு, குவைத் இங்கே தான் இருக்கு. ஸோ பக்ரைனு இது ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கா, ஏமன் நாட்டு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா பெர்ஷியன் கல்ஃப். யூபிஎஸ்சியில் எது கேட்பாங்க அப்படின்னா இந்த பெர்ஷியன் கல்ஃபை ஒட்டி, ஓகேவா, இதில் அரேபியன் சீக்குள்ள தான் வருது, இதுக்குள்ள ஒட்டி எந்தெந்த நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இதோட தலைநகரம் என்ன? அபுதாபி. அபுதாபிங்கிறது இந்திய 10வது வருஷமா, கிட்டத்தட்ட 10 வருஷங்களா வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரி. சிங்கப்பூரை தான் முன்னாடி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், அது ஏசியாவில் சேஃபஸ்ட் கண்ட்ரி. இது ஆல் ஓவர் த வேர்ல்டில் சேஃபஸ்ட் கண்ட்ரி அபுதாபி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாணயம் என்ன? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திர்ஹாம்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ அப்படின்னா 22 ரூபான்னு நினைக்கிறேன், நம்ம இந்திய ரூபாய் படி 22 ரூபாய். ஓகே, அதே மாதிரி ஜனாதிபதி யாருன்னா முகமது பின் சையத் அல் நஹ்யான், பிரதமர் முகமது பின் ரஷித் அல் மக்தும். ஜனாதிபதி வேற, பிரதமர் வேற. ஓகே, பிரைம் மினிஸ்டர் வேற, அங்க அரசாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். இது என்ன அப்படின்னா சொன்ன இல்லையா, அதாவது நம்பியோ அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் சேஃப்டி ரேங்கிங் விட்டுருக்காங்க. நம்பியோவின் உலகளாவிய பாதுகாப்பு தரவரிசைப்படி வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரி 10வது ஆண்டாக உலகின் பாதுகாப்பான நகரமாக வந்திருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி. அபுதாபி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யுஏஇல இருக்கு. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இப்போதான் பார்த்தோம் அதோட ஜனாதிபதி யாரு, அதோட டாலர் என்ன, அது எங்க கேபிட்டலு, ஸோ அதோட பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அபுதாபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபுதாபி இது 10வது வருஷமா அவங்க வெளியிடுறாங்க. அபுதாபி தொடர்ந்து 10வது ஆண்டாக உலகின் பாதுகாப்பான 10வது ஆண்டாக உலகின் பாதுகாப்பான நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட யார் இது தரவரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னா நம்பியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எதெல்லாம் வந்து கொண்டு வராங்கன்னா வாழ்க்கை தரம், பாதுகாப்பு, இது எல்லாமே அதுல இண்டெக்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த குற்ற விகிதங்கள் கம்மியா இருக்கிறது, பொது பாதுகாப்பு, அதுக்கப்புறம் சட்ட அமலாக்க செயல்திறன், இதை அனைத்தையுமே கருத்தில் கொண்டுதான் அவங்க இந்த 10வது வருஷமா இதை வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் இதை சொல்றாங்க. அபுதாபியை எப்பயிலேருந்து இந்த சேஃப்டி இண்டெக்ஸ்ல இருக்காங்க? 2017லேருந்து இவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே, எதுக்காக?
வலுவான நிர்வாகம், அங்கே கவர்னன்ஸ் இருக்குது, பயனுள்ள காவல் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல், இது அனைத்துலேயும் அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ இதை வெளியிடுறது யாருன்னா நம்பியோ அப்படிங்கிறது ஒரு குளோபல் இண்டெக்ஸ் வெளியிடுற கம்பெனி. ஓகே, நம்பியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அது பேர் என்ன? நம்பியோ. நம்பியோ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதனால ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம படிக்கிற மாதிரி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா கேட்க கேட்க உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வேர்டு எங்கேயோ கேட்டிருக்கமேன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஒரே ஃபேக்ட்ஸை நான் அதிகமாக 2-3 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின். முதல் டெய்லிங்ஸ் கொள்கையின் முதன்மை நோக்கம் என்ன? டெய்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்ல் லிங்க் இது ஒன்றும் இல்லை, டெய்ல் லிங்க் பாலிசின்னு சொல்லுவாங்க. டெய்ல் லிங்க் பாலிசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மினரல்ஸை எடுக்கிறோம், ஒரு மைனிங் பண்ணி ஒரு மணல் எடுக்கிற மாதிரி கோல்டு எடுக்கிறோம், சில்வர் எடுக்கிறோம், பிளாட்டினம் எடுக்கிறோம், அதே மாதிரி காப்பர் எடுக்கிறோம், அது துத்தநாகம் எடுக்கிறோம், சுண்ணாம்பு எடுக்கிறோம். அதுக்காக நீர் யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு திரவங்கள் யூஸ் பண்ணுவோம், இல்லை தூசுகள் யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயத்தில் அதுலேருந்து வர்ற வேஸ்டேஜை ப்ராப்பரான முறையில் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்த ஒரு மக்களுக்கும் அந்த என்விரான்மெண்ட்டில் ஸ்மாஷ் பண்ணாமல் பொல்யூட் பண்ணாமல் அதை எப்படி வந்து சேஃப்டியாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த டெய்லிங் பாலிசி. ஓகேவா? இந்த விஷயத்தை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரங்க கழிவுகளில் இருந்து முக்கியமான மற்றும் மூலாபாய கனிமங்களை மீட்டெடுத்தல். ஓகேவா? கழிவுகளிலிருந்து எடுத்துருது. ஸோ அப்போ அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடத்துலேருந்து அதுக்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வேஸ்டேஜ்லேருந்தே சில விஷயங்கள் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ டு ரெக்கவர் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஃப்ரம் மைனிங் வேஸ்ட்லேருந்து எடுக்கிறது தான். ஸோ இதுதான் டெய்லிங் கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவோட முதல் டெய்லிங் கொள்கை டெய்லிங்ஸ், அதாவது சுரங்க குப்பைகள் மற்றும் அதிகப்படியான சுமைகளில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுத்துதல், கவனம் செலுத்துதல் இந்த டெய்லிங் பாலிசி. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஓர்ஸ்லேருந்து எடுக்கிறது. இது எதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன், ஆத்ம நிர்பார் பாரத் கோல்ஸ், அதுக்காக பண்ணுறது தான். என்னன்னா எல்லாத்துக்குமே இறக்குமதி சார்பு நிலையை குறைத்து கொண்டு உள்நாட்டிலே அனைத்தும் மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறதுனால தான் சுத்தமான எரிசக்தி மாற்றம் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் இலக்குகளை அதிகரிக்கிறதுக்காக மெயினான பண்றதா இந்த டெய்லிங் பாலிசி. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணினோம்னா எதுக்காக அப்படின்னா, இந்த வேஸ்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு புதியதுன்னா நமக்கு புதுசாக மைனிங் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. வேஸ்ட்லேருந்தே அதை திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேவையில்லாத வேஸ்ட்லேருந்து எடுக்கிறத அது ஒரு புதியமான விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுறோம். எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு மினரல்ஸை யூஸ் பண்ணி கரண்ட் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மினரல்ஸுக்காக நம்ம அதை திருப்பி ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா இந்த டெய்லிங் பாலிசி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வேணா கேளுங்க. ஸோ கீழே அட்டாச் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணம் கையெழுத்து பிரதி எந்த நிறுவனத்துக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு? அது 233 ஆண்டுகள் பழமையான வால்மீகி ராமாயணம் கையெழுத்து. ஓகே, ராமாயணத்தை வால்மீகி. ஸோ இன்டர்நேஷ்னல் ராம்கதா மியூசியம் அயோத்தியத்தில் இருக்கு. அதாவது சர்வதேச ராமகதா அருங்காட்சியகம் அயோத்தி, அங்கே இதை வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, 233 இயர் ஓல்டு ராமாயணா மேனுஸ்கிரிப்ட் டிரான்ஸ்ஃபர் டு அயோத்தியா. எங்கேருந்து அப்படின்னா சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அவங்க தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அயோத்தியா மியூசியத்துக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க. எங்கேருந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தால் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்போனா விக்ரம் சம்வாத் 1849 இங்கே இருந்திருக்கு. ஓகே, விக்ரம சம்வாத் 1849 1892க்கு முந்தையது. ஓகே, கிபி. ஸோ கிமு அதெல்லாம் பார்த்துங்க. உரையில் மகேஸ்வர தீர்த்தரின் கிளாசிக்கல் விளக்க உரையும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ இது தேவ நாகரிக எழுத்துக்களை பயன்படுத்தி இதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துங்க. இதில் மேஜர் லிட்ரரி ரோஸ் கல்ச்சரல் சிக்னல் எல்லாமே தேவங்கிரி ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். மகா ஷிவேரா திருத்தா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது நமக்கு சிலபஸ் படி எதில் வருது அப்படின்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் வருது, பார்த்துக்கொள்ளுவோம். யூபிஎஸ்சியில் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்துடும். ஓகே.
அடுத்தது தோஸ்தி 17 அப்படிங்கிற ஒரு கடற்பயிற்சி. இது 3 நாடுகளுக்கு இடையில நடக்குது. இதே மாதிரி ஒரு பயிற்சி, கடற்படை பயிற்சிலாம் பார்த்துட்டீங்களா? வான்வெளி பயிற்சி எல்லாரும் பார்ப்போம். ஓகே, அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ்லாம் நடக்குது. வாங்க என்னன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த தோஸ்தி 17 பயிற்சி இது யார் தலைமையில் நடக்கிறாங்க அப்படின்னா மாலத்தீவ்ஸ். ஓகே, மாலத்தீவ்ஸ் தலைமையில் நடக்குது. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ், இவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க இதில் கலந்துக்கிறாங்க. தோஸ்தி 17 யாருக்கு இடையில நடக்கிறது அப்படின்னா இந்தியா, இலங்கை மற்றும் மாலத்தீவு. தோஸ்தி 17 பயிற்சி எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 அன்று முதல் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இது மாலத்தீவு பொறுப்பேற்று நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து எந்த இது கலந்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICGS வஜ்ரா, மார்போல் மற்றும் VBS பயிற்சிகள் அங்கே நடக்குது. ஓகே, இதில் எதுக்காக அப்படின்னா மாரிடைம் செக்யூரிட்டி, ஸோ அதை மேம்படுத்துறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்டிவிட்டீஸ், கடல் வழியாக தான் ஏகப்பட்ட கடத்தல்கள் நடக்கும், அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் அதை தடுக்கிறதுக்காகவும் ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ கடல்சார் பாதுகாப்பு, தேடல் மற்றும் மீட்பு, ஸோ மீனவர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள தேடுறது, அவங்கள மீட்டெடுக்கிறது, அது ஒன்று. அப்புறம் மாசுபாடுவதில், அப்புறம் சட்டவிரோத எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை கவனம் செலுத்தி இதெல்லாம் வந்து களையணும், ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தேடுறதா இந்த தோஸ்தி 17 பயிற்சி. அடுத்து இவர் யாருன்னு பார்த்தீங்களா? போலீஸ் ஆஃபீஸர்ல CRPF, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா UPSCலேருந்து அசிஸ்டன்ட் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும், வருஷம் நடக்கும். அதை எக்ஸாம் எழுதி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா SSCல எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதை எழுதியும் இந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம். ஸோ இப்போ DIGயா, டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. CRPF ஆஃபீஸரா ரவிசங்கர் சாபிங்கிறது பேர். இவரோட பேர் என்ன? ரவிசங்கர் சாபி. ஓகே, ரவி துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்கிற யார் அப்படின்னா மத்திய ஆயுத காவல் படைப்பகம், CRPF, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னா அதுக்கு கீழே CSF, CRPF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சாஸ்திரி சீமாபால், இவங்கெல்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பூட்டான், நேபாள் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் வருவாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இவங்க CRPF சேர்ந்தவங்க இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவிசங்கர் சாபி உத்தரப்பிரதேச பிரிவை சேர்ந்த 2007 பேட்ச் IAS ஆஃபீஸர், IPS அதிகாரி, CRPF துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக நியமனம் பண்ணியிருக்காங்க. உள்துறை அமைச்சகத்தால் இது நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? CRPF ஹெட் குவார்ட்டர்ஸ்னா நியூ டெல்லி. இது எப்போ வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 27 ஜூலை. ஓகே, இதோட தலைமையகம் புதுடெல்லி கேட்பாங்க. நிறுவப்பட்டது 27 ஜூலை 1939. இதோட இது வந்து சேவை மற்றும் விசுவாசம் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டோ. ஓகே, சர்வீஸ் அண்ட் லாயல்ட்டி. சர்வீஸ் முழக்கம் அப்படின்னா மோட்டோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா சர்வீஸ் அண்ட் லாயல்ட்டி. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இது என்னது? பாரம் கேம்பிரியா ஆல்பா என்ற புதிய இஞ்சி இனம் எந்த இந்திய மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இஞ்சியோட தலைநகரம் எது அப்படின்னு அன்னைக்கு பார்த்தோமா? மிசோரம். ஓகேவா, மிசோரம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே இஞ்சி மட்டும் அதிகமாக விளையில. ஸோ வேற என்ன பொருள் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேப்பர் நியூஸ் கட்டிங் படித்தப்போ பார்த்தோம். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இது எதுனா அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா, புதிய வகையான ஒரு இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அந்த இஞ்சியோட ரகம் பேர் என்னன்னா பாரக் கேம்பெரியா ஆல்பா அப்படிங்கிற ஒரு இஞ்சியோட ரகம். ஓகே, நியூ ஜிஞ்சர் ஸ்பீஷியஸ் பராக் கம்பெரியா ஆல்பா அப்படிங்கிற இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஷியாங் வேலி. ஓகே, ஷியாங் வேலியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே மலைகள் அதிகமாக இருக்கும். ஷியாங் வேலியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அருணாச்சல பிரதேஷ், ஈஸ்டர்ன் ஹிமாலயஸில் குளோபல் டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதை வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 150 400 மீட்டருக்கு இதில் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இது என்னென்ன ஒரு தடவை பார்த்துக்குங்க. கிடச்சிருக்குது அருணாச்சல பிரதேசில் ஷியாங் பள்ளத்தாக்கில் கிடச்சிருக்கு. கண்டுபிடிப்பு கிழக்கு இமயமலை உலகளாவே பல்லுயிர் பெருக்க இடமாக இதை எடுத்துக்காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிழல் தரும் ஓடைக்கரைகளில் 150 400 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் வளர்றதா சொல்லியிருக்காங்க. இது வந்து
எதுனா ஜேர்னல் ஆஃப் தாவரவியல், நோர்டிக் ஜேர்னல் ஆஃப் தாவரவியல்லேருந்து இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஷின், போர்ட்டு. புதுசாக ஒரு போர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில். ஓகேவா? அதானி போர்ட்டுன்னு சொல்லுவோம், பரதீப் போர்ட்டுன்னு சொல்லுவோம், இதெல்லாம் போர்ட்லாம் தெரியும். மொத்தம் 8 மேஜர் போர்ட் இருக்குது. ஸோ ஸ்மால் போர்ட்டு 53 இருக்குது. ஸோ இது இப்போ வர்தாவன் போர்ட், வர்தாவன் போர்ட். ஓகே, புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. எங்கே வர்தாவன் போர்ட்டு இங்கே எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில். ரீசெண்டாக பார்த்துருப்போம், மகாராஷ்டிராவில் காணப்பட்ட வாதவன் துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில். ஓகே, மகாராஷ்டிராவில். இது எதுக்காக அப்படின்னா நியூஸில் அடிக்கடி வந்திருக்கு. ஸோ 20,000 பீப்புள் பால்கர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சுற்றுச்சூழல் கவலைகளை ஏற்படுத்துது காரணமாக பால்கர் மாவட்டத்தில் உள்ள 20,000 பேர் இந்த மக்கள் வந்து அந்த சுற்றியுள்ள மக்கள் இந்த வார்தவன் துறைமுகத்தை எதிர்த்து போராடுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவின் மும்பைக்கு வடக்கே சுமார் 140 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் மும்பை மகாராஷ்டிரா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட டெப்த் 200 மீட்டர். ஓகேவா? எதனால அப்படின்னா லார்ஜ் கண்டெய்னர் அண்ட் பல்க் கார்கோ ஷிப்லாம் இதில் இருக்கலாம். ஓகே, அனைத்து வானிலைக்கும் ஏற்ற பசுமையான ஆழமான வரைவு பெரிய துறைமுகம் தான் இந்த வாதவன் போர்ட்டு. இப்போ இதை எதிர்த்து தான் போராடுறாங்க. ஸோ மொத்த திட்ட செலவு இதை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 76,220 கோடி 2037க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதை புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெவலப்டு பை வாதன் ப்ராஜெக்ட் லிமிடெட். அதுக்கப்புறம் வந்து இதை நேரு போர்ட் அத்தாரிட்டி, மகாராஷ்டிரா மேரிடைம் போர்ட், ரெண்டும் பேரும் சேர்த்து தான் இந்த போர்ட்டை கட்டுறாங்க. ஓகே, அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 096 டாங். 096 டாங்னு வந்தாலே இங்கே சைனா வந்துடும். டேங், அந்த வார்த்தைகளை வச்சே சொல்லணும், டேங்குன்னு வந்துடும். ஓகேவா? நீர்மூழ்கி கப்பலை எந்த நாடு அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னா சீனா. ஓகேவா? சைனா இதை வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இது ஒரு ரெடியூஸ் டிடெக்ஷன் ஆஃப் எனிமி ஃபோர்ஸஸ், அதுக்காக தான் இது மெயின். இது சவுண்டு கேட்காது. அட் த சேம் டைமு இந்த டாங் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் மூலம் சீனா தனது கடலுக்கடியில் அணுசக்தி வலிமையில் ஒரு பெரிய மேம்பாட்டை அடைஞ்சதுக்காக வெளிக்கொணர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அணுசக்தியால் இயங்கும் பேலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல். ஓகே, அதாவது நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் பில்ட் பை சைனா. இதுக்காக ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் டிட்டரன்ஸ்க்காக பண்ணது தான். இந்த நீர்மூழ்கி கப்பல் பெரியது, திருட்டுத்தனமானது, சுமார் 20,000 டன் நீரில் மூழ்கும் இடப்பெயர்ச்சியும் கொண்டது. ஓகேவா? எதுக்கு ஈக்குவலாக இதை சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவின் ஓஹியோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலுக்கு இணையாக இதை வரையறுக்கப்படுது இந்த இது. அடுத்தது மொத்தம் 18 வரும். இது பார்த்தீங்களா குரொக்கடைல், சால்ட் வாட்டர் குரொக்கடைல். இது என்னன்னா இந்த இருக்கிறதுலே குரொக்கடைல்லே பெருசு, இதோட பைட்டு ஃபோர்ஸ் அதிகம், பெருசு. ஓகேவா? இந்த சால்ட் வாட்டர் குரொக்கடைல் என்ன எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் சில்கா லேக்கு, சில்கார் ஏரி. ஓகேவா? அதில் தான் இருக்குது அதிகமாக. என்னன்னா விச் ஸ்டேட் ஹேஸ் இந்தியா லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் சால்ட் வாட்டர் குரொக்கடைல்ஸ், நேச்சுரல் ஹேபிட்டட்டாக அடைஞ்சது எங்கே அப்படின்னா ஒடிசாவில். ஓகே, ஒடிசா வன மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் ட்ரோன் அடிப்படையிலான ட்ரோன் கணக்கெடுப்பு, ட்ரோன் மூலமா கணக்கெடுத்துல உப்பு நீர் முதலைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எங்க அப்படின்னா ஒடிசால. ஓகேவா? சால்ட் வாட்டர் குரொக்கடைல். அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த்தன் ஆஸ்திரேலியா மற்றும் மைக்ரோன் ஏஷியா, அங்கே எல்லாமே இது பரவலாக பரவி இருக்கு. அட் த சேம் டைம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது ஒடிசால. ஸோ இந்தியாவுக்கு ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷனாக இது இருக்கு. இது வந்து லீஸ்ட் கன்சர்ன். ஸோ இது அழிந்து வரும் தருவாயில் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கணும். இது உப்பு நீர், பின்புறம் ஈரநிலங்கள், ஆறுகள் மற்றும் சதுப்பு நிலங்கள்லாம் வாழுது இதோட வாழ்விடம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இருக்கு மிகப்பெரிய மற்றும் கனமான வாழும் ஒரு இது அதிக வருஷம், இதோட வந்து வாழ்நாள் வந்து 300 வருஷம் சொல்லுவாங்க. இது IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்த கவலை கொண்டதாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க லீஸ்ட் கன்சர்ன்ல. ஸோ லீஸ்ட் கன்சர்ன், எக்ஸ்டிங்ஷன், வல்னரபிள்,
ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்வரான்மெண்ட்டில் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஓகே. இந்தியாவின் கிழக்கு கடற்கரை, தென்கிழக்கு ஆசியா, வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் மைக்ரோனேஷியாவில் இது அதிகமாக காணப்படுது. ஆனாலும் இது ஒடிஷா, மேற்கு வங்கம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மேலும் ஒடிசா இயற்கை வாழ்விடமாக இது காணப்படுது. ஓகே. அதுக்கப்புறம் ரூர்க்கியில் தேசிய பாரா ஒலிம்பிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பை மெய்நிகர் ரீதியாக, அதாவது என்னன்னா வீடியோ மூலியமா திறந்து வச்சிருக்காங்க. ஸோ ரூர்க்கியில தேசிய பாரா ஒலிம்பிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப், ஸோ இதை நேஷனல் பாரா ஒலிம்பிக் பவர் லிஃப்டிங் சொல்லுவாங்க. இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி. புஷ்கர் சிங் தாமிங்கிறவர் இது ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. எது மூலயமா? விர்ச்சுவல் மூலயமா. ஓகேலா, விர்ச்சுவலி அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தமானி விர்ச்சுவலி இனாகிரேட்டட் நேஷனல் பாரா ஒலிம்பிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஸோ அதான் இது எங்க அப்படின்னா சிஓஇஆர் பல்கலைக்கழகத்தில் தொடக்க விழாவில் இது நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், இது என்னன்னா ஆப்ரேஷன் பர்கார். இது வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிறது தான். இந்த பஞ்சாப்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே துப்பாக்கி இருக்கும். ஓகேவா? பஞ்சாப், ஹரியானாவை விட பஞ்சாப்ல ஸோ இப்போ நிறைய பேரை பார்த்துருப்போம். ஸோ அங்கே துப்பாக்கிச்சூடு அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடகரை கூட வந்து சுட்டு கொன்னாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஆல்பம் சாங் பாடுறவர். ஓகேவா? அங்கே குண்டு கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, துப்பாக்கி கலாச்சாரம். ஸோ அங்கே கேங்ஸ்டர்ஸ் அதிகம். லூதியானாவில், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப்ல, அமிர்தசர்ஸில் அங்கே அதிகம். ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து கல்ச்சரல் படி கத்தி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே சேம் அங்கே ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை வந்து களையணும். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேலே கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை களையறதுக்கு தான் ஆப்ரேஷன் பர்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. யாரோட தலைமையில்? பஞ்சாப் போலீஸில். யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிபி கௌரவ் யாதவ். இவர் தான் வந்து கௌரவ் யாதவ் இவரோட தலைமையில தான் இந்த முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க பஞ்சாப்ல. ஸோ பஞ்சாப் காவல்துறையால் டிஜிபி கௌரவ் யாதவின் தலைமையில் ஆப்ரேஷன் பர்கார் நடக்குது. இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 2000 போலீஸ் டீம்கள் இருப்பாங்க. 12,000க்கும் மேலே மொத்தம் கிட்டத்தட்ட 14,000 பேர் கொண்டு பெரிய கேங்ஸ்டர், அந்த பஞ்சாப் மாநிலத்திலே இருக்கிற அனைத்து விதமான கேங்ஸ்டர்ஸையும் ஒழிக்கணும், துப்பாக்கி கலாச்சாரத்தை எடுக்கணுங்கிறதா இந்த ஆப்ரேஷன் பர்கார். ஓகேவா? ஆயுத விநியோகம், நிதி மற்றும் பாதுகாப்பான வீடுகள் உட்பட ஸோ முழு குற்றவியல் சூழல்களையும் அகற்றுவதே இந்த நோக்கம். ஓகே. பஞ்சாப் டிஜிபி கௌரவ் யாதவ்னா இந்த ஆயுத விநியோகத்தெல்லாம் நிற்பாட்டணும். 60 மேஜர் கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 1200 மேற்பட்ட கிரிமினல்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ பஞ்சாப் முழுவதும் 60 பெரிய குண்டர்கள் மற்றும் கிட்டத்தட்ட 1500 கூட்டங்கள் இருக்கு, குழுக்களா செயல்படுறாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம். கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 14வது கொஸ்டின். ஓகேவா? மொத்தம் 15லேருந்து 14 கொஸ்டின்ஸ் இருக்கும். கும்பல்கர் வனவிலங்கு இது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்கல் ஜோன் இல்லை, என்விரான்மெண்டல் சென்சிட்டிவ் ஜோன். ஓகேவா? என்விரான்மெண்ட் சென்சிட்டிவ் ஜோன் எந்த மலைத்தொடரில் இருக்குன்னா இது ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கு. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி ரேஞ்ச் சுற்றுச்சூழல் உணர்திறன் மற்றும் மண்டலமாக. ஸோ கும்பல்கர் வனவிலங்கு சரணாலயம் ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லுவாங்க. இது 1 கிலோமீட்டர் சாங்சுரியை சுற்றி 0 to 1 கிலோமீட்டர் சுற்றி வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. எதுக்கு இது கொண்டு வந்தது எது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதன் கீழமாகவும், அதாவது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆரவல்லி எக்கோ சிஸ்டத்தை. ஓகே, அதுதான் இது. பார்த்துங்க, மலை உச்சியில இப்படி ஒரு சரணாலயம் இருக்கு, அதுதான் இதை காமிக்கிறோம். இதுலேருந்து இந்த சரணாலயம் கும்பல்கர் சரணாலயம் 0லேருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இதை வந்து ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆரவல்லி ஈகோ சிஸ்டம் பயோடைவர்சிட்டில இது இருக்கு. ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க, நாங்கள் அட்டாச் பண்ணி விடுறோம். அப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதா? எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் பார்ன்
யூஎஸில் இருக்கிற அஸ்ட்ரானட்ஸ். ஸோ இவங்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது வேர்ல்டில். ஸோ அவ்வளோ என்ன ஒரு சோகம்னா, இவங்க 27 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. இதுலேருந்து அப்படின்னா அஸ்ட்ரானட்ஸ்லேருந்து. ஓகே, நாசாவில் இருக்காங்க. ஸோ இவங்க 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுநராக, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜெட் ஓட்டுநராக, அப்புறம் ஒரு அஸ்ட்ரானட்ஸாக விண்வெளிக்கெலாம் போய் தங்கியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பெருமைகள் இந்தியாவுக்காகவும் சேர்த்துருக்காங்க. அட் த சேம் டைம் நாசாவுக்கும் சேர்த்துருக்காங்க. உலகளாவே ஒரு ஒரு பெண் வந்து ஒரு அஸ்ட்ரானட்ஸாக இதில் போய் வாழ்ந்து, அதுக்கு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை கூட வந்துச்சுல, இவங்க தரையிறங்கிறது ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. அது எலான் மஸ்கோட இந்த ஃபால்கன் ராக்கெட் மூலமா வந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சுனிதா வில்லியம்ஸ் நாசா அஸ்ட்ரோனட். இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆகுறாங்க. விச் ஸ்பேஸ் ஏஜென்சி சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டையர் ஆஃப்டர் 27 இயர்ஸ் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாலேருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஓகே, நாசா. சுனிதா வில்லியம்ஸ் 27 ஆண்டுகள் புகழ்பெற்ற சேவைக்கு பிறகு நாசாவிலிருந்து ஓய்வு பெறாங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸ்பேஸ் 3 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் செவரல் மந்த், இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்க இந்த அச்சீவ்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உமன் இன் சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இதுதான் முதல். அதுதான் இவங்க ஒரு தனித்துவமே. அதான் பெண்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கு. எதனால அப்படின்னா, அறிவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் இவங்கள தன்னை ஈடுபடுத்தி கொண்டது நிறைய பெண்களுக்கு இவங்க முன்னோடியாக இருக்கிறாங்க. விண்வெளி வீரர்களின் ஒருவரான இவர் தலைமைத்துவம் மற்றும் சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவர். ஓகே, அதுக்கப்புறம் இது தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியின் 12வது தேசிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? பீகாரை சேர்ந்த நிதின் நபின்கிறவர் பொறுப்பேற்றிருக்கார். இவருக்கு வயசு 45 தான் ஆகுது. பீகாரோட முன்னாள் எம்எல்ஏ நிதின் கிஷோர் அப்படிங்கிறவரோட பையன் தான் இவர். 45 வயசு தான் ஆகுது. இவர் 12வது பிஜேபி அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஜேபி நட்டா அவர்கள் இருந்தார். அவர் 11வது. ஸோ இது கேட்க கொஷின்ஸு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி வேர்ல்டுலேயே வந்து ஒரு வலுவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. பணக்கார கட்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அதிகாரம் மிக்க ஒரு கட்சின்னு கூட சொல்லலாம். அட் த சேம் டைம் இதோட நிறுவனர் யார் அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் எல்கே அத்வானி. ஓகேவா? எல்கே அத்வானி லால் கிருஷ்ணா அத்வானின்னு சொல்லுவாங்க. எப்போ நிறுவனாங்க அப்படின்னா ஏப்ரல் 6, 1980. தலைமையகம் டெல்லி. ஓகே, பிஜேபி. இதோட தாய் இது அப்படின்னா ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாங்க, ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி ஒரு ஐலாண்டை ராக்கெட் ஏவுதளமாக மாற்ற போறாங்க. அதுதான் இது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோப் தீவு. ஓகேவா? ஹோப் தீவுன்னு ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. ஆந்திரா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி ஐலாண்டா ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து என்ன, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாக்கும் இதுக்கும் 600 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. இது எங்கே அப்படின்னா எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா காக்கிநாடா. ஓகேவா? காக்கிநாடா 1 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காக்கிநாடா 1 பாவடநாடா 2ன்னு சொல்லிட்டு விவேக் சொல்கிற மாதிரி காக்கிநாடா பேல தான் இதை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது சதீஷ் தவான், அதுக்கு இதுக்கும் 600 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஹோப் தீவு எங்கே அமைந்துள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஸோ நம்ம வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். லாஸ்ட் கொஸ்டின், ஆசியா உற்பத்தி குறியீட்டு எண் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், ஏசியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது. ஓகேவா? 6வது ரேங்க் பெற்றிருக்கு. இந்தியாவோட ரேங்க்கு 6வது. ஓகே, ஆசியாவின் உற்பத்தி குறியீடுல இந்தியா 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது யார் இந்த குறியீட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா ஹாங்காங்கை தலைமையமாக கொண்ட நிறுவனமான டெசான் ஷீரா மற்றும் அசோசியேட்ஸ், அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, பணியாளர்கள் மற்றும் புதுமை உள்ளிட்ட 8 பாயிண்ட்ஸில் 6வது இடத்துல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ சிங்கப்பூர் தான். அப்புறம் 43 விரிவான துணை அலுவலர்களை பயன்படுத்தி மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. அதில் 6வது இடத்துல நம்ம இருக்கோம்.
இந்தியாவின் தரவரிசை நிலையான முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது. ஓகே, இன்னைக்கு ஒரு 18 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்விரான்மெண்ட் வந்திருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக் வந்திருக்கும், அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து அரசியல் நியூஸும் இருக்கும். அட் த சேம் டைம் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது அனைத்துமே கொடுத்துருக்கோம், ஸ்கீம்ஸ் வரும். ஸோ எங்களோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாமில் நீங்கள் வின் பண்ணுறது உறுதி. ஸோ அடுத்து உங்களுக்கு தினமணி அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.